மீண்டும் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இது சொல்லோடு விளையாடு. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்னண்ணா? ராஜா. ராஜா. உங்கள் வீட்டுக்கு ராஜாவா இல்லை ஊருக்கு ராஜாவா? எல்லாருக்கும் ராஜா. எல்லாருக்குமே நீங்கள் ராஜா தான். ஓகே பாப்பா, உங்கள் பேர் என்ன? ஜெசிகா. ஜெசிகா. என்ன படிக்கிறீங்க? 8th. 8th. ஜோனா. 2nd. நீங்கள் யாரு? எல்கேஜி. வேற லெவலில் இருக்கு. அவன் பேர் என்ன? பேர் ஜெசிரியா. உனக்கு பாட்டு பிடிக்குமா? பாட்டு பாடுவியா? பாடு. சரி, உனக்கு எந்த நடிகர் பிடிக்கும்? விஜய். விஜய் என்ன பாட்டு பாடுவா? எனக்கு பட்டர்ஃப்ளை தான் தெரியும். ரஞ்சிதே தவிர வேற யாரும் ரஞ்சிதே தான் தெரியும். அம்மா உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ரம்யா. குடும்பத்தலைவியா வேலை பார்க்குறீங்களாம்மா? வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்படிம்மா போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகேம்மா. இப்போ ஒன்றும் இல்லைண்ணா, நான் ஒரு போட்டி நடத்துகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதில் வந்து ஆம் இல்லை பயன்படுத்தக்கூடாது, ஆங்கில சொல் தவிர்க்கணும், அவ்வளோதான். பாப்பா கொஞ்சம் உனக்கு நல்ல மூளைக்கு வேலையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நான் வரேன். சேன் கவுண்டிங் ஸ்டார்ஸ். ராஜாண்ணா, நீங்கள் பார்க்குற வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நிறைய அதை ரசித்து தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தமிழார்வம் இல்லாத மனிதர்கள் இருக்காங்களா? நம்ம தமிழ்நாடு தானே. தமிழே ஒரு அழகு தானே, அதில் என்ன கேள்வி வேறு அப்படின்றீங்க. அண்ணா நீங்கள் பொழுதுபோக்கில் என்ன பண்ணுவீங்க? நான் தான் குழந்தைங்களோட பார்க்கு சுற்றுவேன், வேறு டிவி பார்ப்பேன், நியூஸ் படிப்பேன், அவ்வளோதான். அங்கே ஸ்மைலை பார்த்தீங்களா? என்னன்னு பார்க்கு, நியூஸு, ஆங்கில வார்த்தை தவிர்க்க வேண்டும் என்பது போட்டிக்கால விதிமுறை. சரியா? பாப்பாட பார்ப்போம். ஓகே. சேன் கவுண்டிங் ஸ்டார்ஸ். பாப்பா, உங்கள் வகுப்பில் உங்களுக்கு தமிழில் விட ஆங்கிலம் ரொம்ப பிடிக்குமா? தமிழ் வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆங்கிலம் வந்து கொஞ்சம் கூகுளெல்லாம் கண்டுபிடிச்சி அது மீனிங்லாம் பார்த்து இது பண்ணணும். அதாவதுமா தலைமுறை இடைவெளின்னு ஒன்று சொல்லுவாங்க. இவங்க யார் உங்களுக்கு? தாத்தா. தாத்தா தமிழ் மேலே எவ்வளோ ஆர்வமாக அப்படி வளர்ந்தவர். இப்போ பேட்டி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு படி வந்து தமிழ் இருக்குது, ஆனால் அது அப்பு கூகுள்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவ்வளோ தூரம் பேசினேன்ல, அதை மறந்துட்டு பார்த்தியா? ஆங்கில வார்த்தை பயன்படுத்த நல்லா இருந்தது, சூப்பராக பேசினேன். அதான் நீ சொல்ல வந்த செய்தி உண்மை தான். கொஞ்சம் நீங்களும் விருப்பப்பட்டு நம்ம தமிழ் எடுங்க, நம்ம மொழி. ஓகே, அதில் அவ்வளோ இருக்குது, தாத்தாடைகள் சொல்லுவாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, நீங்கள் வரீங்களா? அம்மாட்ட போவா? வாங்க. பாடுவீங்களா? சரி. நீ எல்கேஜி, நீ யூகேஜி, நீங்கள் செகண்டு. பாட்டு பாடு. ஆனால் இந்த பசங்க பாருங்கள், நல்லா வீட்டில் ஆடுவாங்க பாடுவாங்க, வெளியில் வந்து கேட்டால் மட்டும் அப்படியே நடிக்கிறைய. சரி அம்மா உங்கள்கிட்ட போகலாம். சேன் கவுண்டிங் ஸ்டார்ஸ். அம்மா நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே வேலை பார்க்குறீங்க? 10 வருடங்களாக வேலை பார்க்கிறேன். 10 வருஷமாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி அரசு வேலையில் இல்லை, தற்போது இல்லை. அது வந்துடுதில்ல அதை தவிர்த்து எப்படியா பேசணும் முயற்சி எடுக்க வைக்கிறதா இந்த நிகழ்ச்சி. இல்லைங்க எப்படிமா இருக்கு? ஷோ ரொம்ப நல்லா இருக்குது சார். இப்போ வந்து தமிழ் மேலே பற்று ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாருக்குமே. தலைமுறை இடைவெளின்னு நீங்கள் சொன்னீங்க, அப்போ எனக்கு இந்த கருத்து வந்து வெளிப்பட்டுச்சு. உண்மைதான், நாங்கள் படித்தப்பெல்லாம் தமிழை வந்து ரொம்ப ஆர்வமாக படித்தோம். இப்போ வந்து எல்லாருமே அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கிற மோகத்தில் வந்து எல்லாருமே குழந்தைகளை வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க. தமிழ் பேசுகிறத வந்து அவங்க வந்து இதாக நினைக்கிறாங்க. என் பிள்ளை இங்கிலீஷ் தான் பேசணும், அதாவது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வந்து தமிழ் பேசுகிறத வந்து வரவேற்க மாட்டேங்கிறோம். அது வந்து பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்குது. அது பெற்றோர்கள் எல்லாருமே அந்த மாதிரி கௌரவமாக நினைக்கிறாங்க.
தமிழ் வந்து குழந்தைங்க வந்து படிக்க கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் வந்து ஒரு வகுப்பில் 10 வருடமாக வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக படிக்கிறாங்க. தமிழ் இப்போ படிக்கிறதுக்கு வந்து அவங்க தடுமாறுறாங்க. தமிழில் வந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சி போச்சு ரொம்ப. ஆனால் இன்னொரு விஷயம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. நான் என் அனுபவத்தில் எனக்கு சொன்னவங்க வந்து ஆங்கிலம்தான் அதுதான் ரொம்ப அப்படின்னு நினச்சி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல. ஆனால் வெளிநாட்டில் போய் தமிழ் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே உள்ளவங்களுக்கு எழுதி சொல்லுவாங்க. அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க தமிழ். அதனால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து படித்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சவங்களாம் அங்கே முழுமையாக தமிழ் பேசுகிறது எழுதும்போது அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க யாரையா கேட்டு 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 பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கே புரியுது நம்ம கருத்து குறையாக சொல்கிறப்ப தமிழ் மொழி தான் அழகு வாய்ந்தது. ஒரு பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரு கருத்து சிந்தனை வர்றதுக்கும் படைப்பாற்றல் சிந்தனை, விரி சிந்தனை, அந்த கிரியேட்டிவ் சிந்தனை எல்லாமே வந்து தமிழ் மொழி மட்டும்தான் உருவாக்கும். புரிந்து படிப்பாங்க, பொருள் உணர்ந்து படிப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து அவங்க வந்து மொட்டையாக மனப்பாடம் பண்ணுவாங்க. அவங்க கொடுத்ததை எழுதுவோம். அப்போ அவங்களோட விரி சிந்தனைக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடும். நம்ம தமிழில் மட்டும்தான் உறவுக்கே ஒரு வரிசை இருக்குது. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தி, பெரிய அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, நண்பர்கள், தோழிகள் அப்படின்னு அங்கே 2 லைனில் முடிச்சிடுவாங்க. அங்கிள், ஆண்டி, சிஸ்டர், பிரதர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ அருமையாக இருக்குது. மேடம் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தொடர்ந்து எங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். அதிகமாக வரணும் சார் மக்கள்கிட்ட. ரொம்ப விழிப்புணர்வான செய்தி சார். எங்களுக்கே வந்து ஒரு இதாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.